ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக்கு கார் கேர் அந்த ஷாப்பு தாங்க பார்க்க போகிறோம். நான் ஜஸ்ட்டு வரவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்விஃப்ட் காரில் கொஞ்சம் தார் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுலேயே ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். ஆனால் தார் பட்டு அங்கங்கே கருப்பாக பிளாக் ஸ்பாட் இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கார் உங்களுக்கு தெரிஞ்சது தான், பையன் வந்து எல்லா வேலை காரமே அவங்க பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிளீன்லாம் பண்ணியிருக்காங்க, சில வகையான ஸ்டெப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன வேணால் சொல்யூஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளிக் பண்ணால் பாருங்கள். 1080 பிக்சலில் ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்டையும் போய் பாருங்கள். தார்மோர் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் தார் ஸ்பாட் இருந்துச்சோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. இந்த தார்மோர் ஸ்ப்ரே பண்ணும்போதே அது அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே தண்ணி மாதிரி வடிஞ்சு வந்துடுதுங்க. ஜஸ்ட் வைப் பண்ணாவே போதும். என்னோட கார் லெஃப்ட் சைடு பார்ட்டில் தாங்க அந்த தார் ஸ்பாட் இருந்துச்சு. லெஃப்ட் சைடு ஃபாக்லாமுக்கு மேலே அந்த ஸ்பாட்டில், பம்பர் சைடு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மிரரோட கவரில், இந்த ரன்னிங் போர்டு, அப்புறம் டோரோட கொஞ்சம் மேல் பகுதி, இது எல்லாமே தார் ஸ்பாட் இருந்துச்சு. அதெல்லாம் கிளியராக அடித்தோன்னு அதே வைப் பண்ணி நீட்டாக வந்துடுதுங்க. தார்மோர் யூஸ் பண்ணி தார் ஸ்பாட்டெல்லாம் என்டையராக எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. அண்டர் சேஸை க்ளீன் பண்ணுறது மெஷின் மூலமாக பண்ணப்படுது, மேலே மேனுவலாக பண்ணுறாங்க. இந்த ரெண்டுமே நல்ல ஹை ப்ரெஷராக தான் இருக்குது. இதுலேயே அழுக்க மேக்ஸிமம் தான் எடுத்துகிட்டு வந்துடுது. ஆனால் அந்த தார் ஸ்பாட் இருந்துச்சு காரில், அது இதுலேயே எங்கேயுமே இல்லைங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோம் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிடுறாங்க. நல்ல வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்குரிய ஸ்பெஷல் ஸ்க்ராட்ச் மார் வச்சு ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரப்பிங் அமௌண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி மெஷினில் பஃபிங் பண்ணுறாங்க. சைலன்சர் டஸ்ட் ஃபார்ம் ஆனதுனால நான் சைலன்சர் கோட்டிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. ஆனால் ஜஸ்ட் அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சு கரெக்டான பேப்பரை வச்சு சொல்யூஷனை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்றாங்க. அதுலேயே சின்ன சின்ன ரெஸ்டெல்லாம் கிளியர் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னாங்க, அந்த ஃபஸ்ட்டு பண்ணாங்க இல்லைங்களா, வாட்டர் வாஷு மேலே கீழே, அப்புறம் ஃபோம் வாஷு, இதெல்லாம் பண்ணி முடிச்சு பாடி சைனிங்காக இருக்கிறதுக்காக கடைசி கோட்டிங் கொடுக்குறாங்க. அப்புறம் அடியில் சைலன்சர் கோட்டிங் கொடுத்தாங்க. ஒர்க்கு நல்லா பக்காவாக இருக்குங்க. வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து 5K கார் கேர் நாமக்கல் சேலம் ரோடு பிரான்ச்சுங்க. இதில் வந்து நம்ம ஓவரால் 5K தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் சவுத் இந்தியாவில் வந்து 165 பிரான்ச்சஸோட ரன் ஆகிட்டு இருக்கோம். இது நம்ம 55th பிரான்ச்சுங்க. இங்கே வந்து 3 இயர்ஸாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாமக்கல்ல இருக்கிற எல்லா காஸ்டும், ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரீமியம் கார்ல இருந்து நார்மல் பட்ஜெட் கார்ல இருந்து எல்லா காருக்குமே வந்து வாஷிங் அண்ட் டீடைலிங் சர்வீசஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் கார் வாஷ்ல இருந்து, ஆரோ வாட்டர் வாஷ்ல இருந்து மற்ற ஃபோமிங், இன்டீரியர் டீடைலிங் ஒர்க்ஸ், கோட்டிங் ஒர்க்ஸ், பாலிஷிங், ரப்பிங் பாலிஷிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங், இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்டர் பாடி ஆன்டி ரெஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சர் ப்ரொடெக்ஷன் கோட்டிங், ஃப்ரண்ட் கிளாஸ் விஷன் இம்ப்ரூவர், இது வந்து ரெய்னி சீசன்ஸ்ல நல்லா டிரைவிங் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் கிளாஸ் விஷன் இம்ப்ரூவர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இது போல நம்ம 64+ சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் ஆக்சசரிஸ் நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மான்சூன் சீசன்லயே வந்துடும். இப்போ ஃபர்தரா வர போகிறது மான்சூன் சீசன். இதில் வந்து நம்ம நைட் டிரைவிங் ரொம்பவே வந்து சிரமப்படுவோம். மழை பெய்யும் போதும் சரி, இல்லை நைட் டிரைவிங்ல ஸ்கேட்டரிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக கிளியர்லியும் சொல்லி ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது ஃப்ரண்ட் கிளாஸ்ல நம்மளுக்கு வந்து வாட்டர் ரிப்பலண்டாகவும் ஒர்க் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ஸ்கேட்டரிங் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது ரேட்டர் குழந்தைங்கிறது எதுக்காகனா, நம்ம இப்போ மழை காலத்துல வந்து நம்ம எலி உள்ள போனாலும் நம்ம வந்து இன்ஜின் சூடுனால உள்ள நிறைய செட்டில் ஆயிரும். அதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக இது வந்து ஸ்ப்ரே, ரேட் ரிப்பலண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இது பாத்தீங்கன்னா ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே. இப்போ மான்சூன்ல வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருந்தாலும் அது வந்து மாய்ஸ்சர்னால ஃபங்கஸ் ஃபார்மேஷன் இந்த மாதிரி எல்லாமே ஏசி டக்டுக்குள்ள ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் நம்ம எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குற இன்ஜின் ரூம் கோட்டிங், என்ஜின் ரூம் வந்து டஸ்ட் அக்குமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ஜின் ரூம் கோட்டிங், ப்ளஸ் வந்து நீட் அண்ட் ஷைனியா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்க இன்ஜின் ரூமை. எந்த ஒரு வெளி பொருள், ஏதாவது பூச்சியோ இல்லை எலியோ இந்த மாதிரி எதுவும் போய் அவங்க வந்து தங்காதுங்க. உங்களுக்கு தங்கினாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அதோட வேஸ்ட்லாம் நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்த மெஸ்ஸாகவும் இருக்காது. உங்களோட இன்ஜின் ரூம் எப்போ கிளியராக இருந்ததுன்னா மெஸ்ஸியாக இருக்காது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வேறு ஏதாவது இருக்காங்கிறது. தென் இதை பார்த்தீங்கன்னா அண்டர் பாடி கோட்டிங், அண்டர் பாடி ஆன்டிரெஸ்ட் கோட்டிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பாடியில் ரஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெய்னி சீசன்னால நிறைய டேமேஜஸ் ஏற்படும்.
அதெல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ஆன்டி கிராவல் கோட்டிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென் இது நார்மல் பாலிஷிங் ஒர்க்ஸ், ரப்பிங்லேருந்து டஃபான் எல்லாமே பேசிக் ஸ்டெப் பெயிண்ட் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ரப்பிங் காம்பவுண்ட் இருக்குது. சார் இப்போ நம்ம கார் வந்து ரோட்டில் வரும்போது தார் படுச்சுன்னு சொல்லி வந்திருக்கேன். அதுக்கு என்னென்ன சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணீங்க? ஆக்சுவலாக இப்போ நம்ம வண்டி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க டோர்ஸ் அண்ட் ரன்னிங் போர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக தார் பட்டு இருந்தது. ப்ளஸ் ஃப்ரண்ட் கிளாஸ்லேயும் வந்து ஃபுல்லாக தார் பட்டு இருந்ததுங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு தார் ரிமூவர் வச்சு அந்த மேலே இருக்க தாரை வந்து கொஞ்சம் லூஸ் ஆகணும். லூஸ் ஆக்கி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒரு பெயிண்ட் ப்ரொடக்ஷன் கோட்டிங் ஒரு பேசிக் ஸ்டெப், அதாவது பெயிண்ட் கரெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கார் பாலிஷிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்டெயின் செட் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு டீசலோ இல்லை அந்த தின்னரோ போட்டு க்ளீன் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதுக்கும் இந்த தாருக்கு நாங்கள் சார் டிஃப்ரென்ஸ். தார் கிணறு உங்கள் பைக்கில் வச்சுருக்கீங்களா? பேசிக்காக நம்ம பெட்ரோல் இந்த டீசல் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் பெயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகுது. இந்த மாதிரியான நார்மல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டார்க் கலர் கார்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டீசல் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு ஒயிட்டி ஷேடு மாதிரி வருது. இந்த மாதிரி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸ்க்ளூசிவாக தார் ரிமூவர் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சார் டெஃப்லான் பாலிஷுக்கும் செராமிக் கோட்டிங்க்கும் என்னங்க சார் டிஃப்ரென்ஸு? ஆக்சுவலாக டெஃப்லான் கோட்டிங்கிறது நம்ம நார்மல் ஷோரூமில் பார்க்கும்போது 3 லேயர் ஆஃப் பாலிஷிங் இருக்குது. பெயிண்ட் கரெக்ஷன் அண்ட் பெயிண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் கோட்டிங் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம 5Kல அது தவிர நம்ம ஒரு சிந்தட்டிக் ப்ரொடெக்ஷன் கோட்டிங்கோட கொடுத்துருக்கோம். மொத்தம் நம்ம 5 லேயர் கோட்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது போக செராமிக் கோட்டிங் வந்து நம்ம சிலிக்கா பேஸ்ட் அண்ட் கிராஃபைன் பேஸ்ட் கோட்டிங்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. சார் ஓவராலாக இங்கே மெயினான பேசிக் ஐடியா கொடுத்துட்டீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு எத்தனை ப்ராடக்ட்ஸ் சார் டோட்டலாக இருக்குது? எத்தனை ப்ராடக்ட்ஸ் சார் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ கரண்ட்லி நம்ம 5K கார்கெட்டில் 65+ சர்வீசஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது போக நமக்கு வந்து நார்மலாக வந்து வைப்பர் ஸ்மூத்னர்லேருந்து ஆக்சரிஸில் டஸ்டர்லேருந்து சீட் கவர், ஃப்ளோர் மேட், சன் ஃபிலிம்ஸ் இது எல்லாமே நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சார் இந்த ஓசோன் ஏதோ ஒரு மிஷின் பார்த்தேன் சார், அது என்னங்க சார்? ஆக்சுவலாக ஓசோன் ட்ரீட்மெண்ட்ங்கிறது நம்ம கோவிட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம். இதில் என்னென்னா கம்ப்ளீட்டாக ஓசோன் கேஸ் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே ஸ்டெர்லைசிங் ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த ஸ்டெர்லைசிங் ப்ராசஸ் கூட வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஓசோன் கேஸ் அதிகமாக இருக்கும்போது ஆக்சுவலாக நம்ம விடியற் காலையில் ஒரு 3 மணிலேருந்து 4 மணி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸில் இருந்து கொஞ்சம் நம்ம ஓசோன் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும். நம்ம இடத்துல வந்து ஓசோன் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நமக்கு எதுவுமே வந்து நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓசோனை சுவாசிக்கும் போது நம்ம மைண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நம்ம காருக்குள்ள எப்பவுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஓசோன் ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து 2-in-1 ப்ராசஸ். போத் பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் எல்லாமே ஸ்டெர்லைசிங் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நோய் பரவும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே ஃபெட்டிக்னஸ் வராது. எப்பவுமே சோர்வு வந்து உங்களுக்கு அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படாது. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் நீங்கள் ஈஸியாக ஓட்டலாங்க. சார் சரிங்க சார், இந்த மாதிரி ஆஃபர் அது மாதிரி பேக்கேஜாக கொடுப்பீங்களா சார்? காம்போ ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவதுங்க சார்? நம்மகிட்ட ரெகுலராக வந்து ஃபெஸ்டிவல் டைம் ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ஸுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ் ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்போவுமே வந்து ஒரு ஆஃபர் நமக்கு வந்து டிஸ்பிளேல இருக்கும். கண்டிப்பாக நம்ம 5K கார்கெருக்கு எப்போ உள்ள வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். இது போக ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 4 வேரியன்ட்ஸ் ஆஃப் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து அப் டு 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வாரண்டி கேரண்டில எப்படிங்க சார்? எந்த மாதிரியான நம்ம ஒரு லைன் எடுத்தாலும் நமக்கு வாரண்டி கேரண்டி எப்படிங்க சார்? ஆக்சுவலாக நம்ம இப்போ வாரண்டி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கோட்டிங்ஸுக்கு செராமிக் கோட்டிங் அண்ட் டெஃப்லான் கோட்டிங்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து டெஃப்லான் கோட்டிங்க்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்களே ஒரு டாப் அப் ப்ரொவைட் பண்ணுறோம். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா 1 இயருக்கு அந்த ஷைனிங் வந்து லாஸ்ட் ஆகும். பக்காவாக நம்ம கொடுத்துட்றோங்க. இது போக செராமிக் கோட்டிங்க்கு நம்ம 3 இயர்ஸ் வாரண்டி வரலும் கொடுக்குறோம். அதில் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு பூஸ்டர் பேக் நம்ம கொடுத்துருக்கோம். மற்ற டீடைலிங் சென்டர்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி பூஸ்டர் நீங்கள் அவைல் பண்ண முடியாது. நம்ம இதை எக்ஸ்க்ளூசிவாக அவைல் பண்ணிட்டு இருக்கோம். சார் அப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரை வெயில போட்டால் இப்போ நம்ம சொல்லுவோம் 6 மாதம் வரைக்கும் 7 மாதம் வரைக்கும் தாங்கும் அந்த பாலிஷ் ஆனது, அந்த ஷைனிங் இருக்கும் அப்படிம்பாங்க. நான் போயிட்டு வெயில் எடுத்துன்னு வச்சுக்கலேன், 1 மாதம் அது ஃபேட் ஆகிடுங்களா? இப்போ பார்த்தா வெயிலே பார்க் பண்ணுறேன் சார். ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால பெயிண்ட் ஆக்சிடைஸ் ஆகாதாங்க செய்யும். இதுக்கு வந்து நம்ம மேலே எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோம், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் எந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து நம்மளோட பெயிண்ட் ஷைனிங்கோட லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டூல்ஸ் நம்ம இருக்குங்க. இப்போ பாலிஷிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்பெசிஃபைடு பஃபிங் மெஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான
ஸ்பாஞ்ச் பேக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது வந்து ஒரு பேசிக் சர்வீசஸ், நம்ம இந்த மான்சூனுக்கான ஒரு பேசிக் சர்வீசஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது போக நம்ம 55+ சர்வீசஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு சர்வீஸ்லையும் உங்களுக்கு உங்களோட காரை எப்படி வந்து ஹெல்த்தியராகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்கான டிப்ஸும் நாங்களே கொடுத்துட்டு நாங்களே மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீசஸ் வேணுங்கிறத எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ப்ளஸ் நம்ம இந்த ஒவ்வொரு சர்வீஸ் எஜுகேஷனும் நம்ம ப்ராப்பராக கொடுத்துருங்க. சர்வீஸ் எஜுகேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த டெமோ மோடில் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் வண்டியில் எந்த மாதிரி ஒரு டிஃபார்மேஷன் இருக்குது, அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், கரெக்ட் பண்ணால் எப்படி உங்களுக்கு வந்து வண்டியோட லைஃப் வந்து டியூரபிளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்றோம். நீங்கள் வாங்க, உங்கள் வண்டியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன தேவை இருக்குங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு சஜஷனாக கொடுப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனாகவும் கொடுத்துறோம். உங்கள் வண்டியை பற்றி நீங்களும் அவேராக இருங்க. உங்கள் வண்டி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் எப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் சஜஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்ப்பீங்களாங்க சார்? பெயிண்டிங் அண்ட் டிங்கரிங் ஒர்க்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் 5K கார் கேரில். ஆனால் நம்ம ஸ்பெசிஃபைடான பிரான்ச்சஸில் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லா ரீஜன்லையும் அவைலபிள். சார் நம்ம சேனல் நேம் சொல்லி வராங்கன்னா நீங்கள் ஆஃபர் தருவீங்களா சார்? நம்ம பெல் ஐக்கன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வந்தாலும் உங்களுக்கு வந்து 25% வரைக்கும் நாங்கள் ஆஃபர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பெல் ஐக்கான் சேனலில் வரீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம ப்ரோ கொடுத்துட்டு இருக்காரு. கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.